கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரிலிருந்து சென்னைக்கு செல்வதற்கான பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறி 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் வேணுகோபால் விவரங்களை வழங்க நாம் கேட்கலாம். வேணுகோபால், மேலும் விவரங்கள். வணக்கம் ஷாம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஆன்மீக திருத்தலமான ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நேற்று ஆடி அமாவாசை தினத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இரவு 10:30 மணிக்கு மேல் தொடங்கி 12 மணி வரை நடைபெறும் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வீடு திரும்பிய பக்தர்கள் சென்னை செல்வதற்கு சுமார் 2 மணி நேரமும் காத்திருந்த பேருந்தும் இயக்கப்படவில்லை. அதாவது 2 மணி நேரம் காத்திருந்து பேருந்து இயக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 200க்கும் மேற்பட்ட பயணிகள் மேல்மலையனூர் வளைத்தி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நிலையில் மேல்மலையனூர் வளைத்தி சாலை மற்றும் சிறுதலைப்பூண்டி சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனம் அணிவகுத்து நின்று கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பயணிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அதிகாலை 3 மணி முதல் சுமார் அதிகாலை 5 மணி வரை சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. அதாவது 3 மணியிலிருந்து 5 மணி வரை நடைபெற்ற சாலை மறியல் போராட்டம் போலீசார் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அந்த போராட்டம் கைவிடப்பட்டது. அப்போது அதுக்கப்புறம் சேர் செய்யப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி வேணுகோபால். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.